2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழப்பு எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருக்கிறது. சிவகங்கை திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழப்பு 11ஆக அதிகரித்திருக்கிறது. பிள்ளையார்பட்டி சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 9 பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 35 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். விபத்தில் பேருந்து ஓட்டுநர் சென்றாயன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த அந்த துயரச் செய்தியும் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் இளையராஜா இணைந்திருக்கிறார். இளையராஜா, என்ன விவரம்? கண்டிப்பாக பூங்குழலி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள அந்த ஒரு தனியார் பாலிடெக்னிக் அருகே போற சாலை தான் திருப்பத்தூர் டு காரைக்குடி சாலை. அந்த சாலையில பாத்தீங்கன்னா காங்கயத்திலிருந்து காரைக்குடி சென்ற அரசு பேருந்தும் அதே போல காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர மோதி ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா தற்போது வரைய 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. 9 பெண்கள் 2 ஆண்கள் உட்பட ஓட்டுநர் முதற்கொண்டு உயிரிழந்திருக்காங்க. 32 பேர் பாத்தீங்கன்னா காயப்பட்டிருக்காங்க. அந்த கோர விபத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதே பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்ல அந்த விபத்து நடந்தவங்க சுற்றி இருந்த அங்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விபத்தில் இருந்தவர்கள் அவங்கதான் பேருந்துக்குள்ள போய் அவங்களை காப்பாற்றி 108 மூலமா அனுப்பிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக அவங்களை அருகில் உள்ள திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க கொண்டு போகும்போதுதான் தெரிஞ்சிருக்கு 5, 3, 8, 9, 10 படிப்படியாக பாத்தீங்கன்னா தற்போது பாத்தீங்கன்னா 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்பு இன்னும் கூடும் என்ற ஒரு அச்சம் ஏற்படுது. ஏன்னா இந்த விபத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நடந்திருக்கு. நேருக்கு நேராக அந்த பஸ் மோதுறதுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா காயம்பட்டவர்களை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வர்றாங்க. சிலர் இறந்தவர்கள் உடலை பத்தி பாத்தீங்கன்னா சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்ய கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து விபத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கங்கே காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. சிலர் மதுரை அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு போறதா சொல்லிட்டு இருக்காங்க. தகவல் வந்துகிட்டு இருக்கு. இந்த விபத்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை ஒரு பதற்றத்துக்குள்ளாகிறது. இந்த விபத்து இந்த பகுதியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்துவது பூங்குழலி. நன்றி இளையராஜா. இது குறித்து விபத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பேருந்தினுடைய நடத்துனர் பேட்டியளித்திருக்கிறார். அதை பார்க்கலாம். பின்னாடி இருந்து டிக்கெட் கொடுத்துருக்கேன் சார். சடான சவுண்டு கேட்டேன் சார். எனக்கு கை பிராக்சர் ஆயிடுச்சு சார். ஏற்பட்டது டிரைவர் ஸ்டேரிங்ல மாட்டிக்கிட்டதான் தவறு சார். டிரைவர் என்னாச்சுன்னே ஒன்றும் தெரியல சார். டிரைவர் என்னாச்சுன்னே தெரியல. ஏந்தப்பட வந்த டிரைவரும் அது காரைக்குடி பிரான்ச் சார். காரைக்குடி போன ரோட கூட நான் பார்க்குறேன் சார். எனக்கு இப்போதான் சார் 4, 20, 25 எனக்கு கையை வேற தூக்க முடியல சார். டிரைவர் மேலே காப்பாற்று. இது குறித்து பேசுவதற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கு என்ன அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த விபத்து ஏற்பட்டது என்பது அறிந்தவுடன் உடனடியாக அக்கம் பக்கத்திலிருந்து ஒரு 19 ஆம்புலன்ஸ்கள் விரைந்து சென்று உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உடனடியாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களின் வாயிலாக அதாவது காயமுற்றவர்களை உடனடியாக நம்முடைய சிவகங்கை காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் கடந்து அதிகமான காயம் ஏற்பட்டவர்களை மதுரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுகிற வகையில் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக திருப்பத்தூர், காரைக்குடி, மதுரை ஆகிய மருத்துவமனைகளில் காயமுற்றவர்கள் உடனடியாக சேர்க்கப்பட்டு சிகிச்சைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர், காரைக்குடியை பொறுத்தவரை அங்கே சிறப்பு மருத்துவர்கள் கூடுதலாக இன்றைக்கு வரவழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களும் அங்கே விரைந்திருக்கிறார்கள். இப்ப அந்த திருப்பத்தூர்ல இருக்கிற உடல்கள் உடனடியா இப்ப நைட்டே அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னா, உடற்கூறாய்வு பண்ணணும்னு சொன்னா கலெக்டரோட இது ஒரு லெட்டர் ஒன்று வேணும். அது கிடைச்சா இப்ப நைட்டே அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கறதுக்கு அங்கேயும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் சார்பில் எல்லா விதமான துரித நடவடிக்கைகளும் விரைந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மற்றும் அந்த காரைக்குடி மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் எல்லாம் இருக்குதுங்களா? ஆமாமா, எல்லா மருத்துவமனைகளை பொறுத்தவரை மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ இதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த நேரத்துக்குள்ள சிறப்பு மருத்துவர்கள், அதாவது ஆர்த்தோ, நரம்பியல் மருத்துவர் மாதிரியான சிறப்பு மருத்துவர்கள் உடனடியா வெவ்வேறு மருத்துவமனைகளிலிருந்து அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. பிள்ளையார்பட்டி சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 9 பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசும்பொழுது, அருகில் இருக்கின்ற மருத்துவர்கள் எல்லாம் காரைக்குடி மற்றும்
திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு விரைந்து வர சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். படுகாயம் அடைந்தவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு காயமடைந்தவர்கள் மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.